வணக்கம். நாடு முழுவதும் இன்று நீட் மறுதேர்வு நடைபெற இருக்கும் நிலையில் மதியம் 2 மணிக்கு தொடங்கும் தேர்வுக்காக மாணவர்கள் தேர்வு மையங்களுக்கு வர தொடங்கியிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. MBBS, BDS உள்ளிட்ட மருத்துவ இளநிலை படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு இன்று நடைபெற இருக்கிறது. இந்த கல்வியாண்டிற்கான நீட் தேர்வு மே மாதம் 3ஆம் தேதி நடந்த நிலையில் நாட்டால் கசிவு காரணமாக நாடு முழுவதும் நடத்தப்பட்ட நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று மறுதேர்வானது நடத்துவதற்கான திட்டமிடப்பட்டு அதற்காக மாணவர்கள் வர தொடங்கி இருக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 551 நகரங்கள்ல, வெளிநாடுகள்ல 14 நகரங்கள்ல நீட் தேர்வு நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வு எழுதுவதற்காக மொத்தமாக 22,79,000 தேர்வர்கள் விண்ணப்பித்திருப்பதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 31 மாவட்டங்கள்ல 307 தேர்வு மையங்கள்ல நீட் தேர்வு நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திலிருந்து சுமார் 1,42,489 தேர்வர்கள் விண்ணப்பித்திருப்பதாகவும், சென்னையில் மட்டும் 43 மையங்களில் நீட் தேர்வு நடைபெற இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னையில் மட்டும் 22,128 மாணவர்கள் தேர்வு எழுதுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் 3 மணி நேரம் 15 நிமிடம் திட்டமிடப்பட்டிருக்கிறது. மதியம் 2 மணிக்கு இந்த தேர்வு தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில காலை 11 மணியில் இருந்து மதியம் 1:30 மணி வரைக்குள் மாணவர்கள் தேர்வு மையத்தில் உள்ளே செல்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மதியம் 1:30 மணிக்கு பிறகு தேர்வு மையத்திற்குள் மாணவர்களுக்கான அனுமதி என்பது வழங்கப்படாது. இந்நிலையில மதியம் 1:30 மணிக்குள் மாணவர்கள் தேர்வு மையத்திற்கு செல்வதன் காரணமாக பெற்றோர்களை அடைந்து கொண்டு தற்போது மாணவர்கள் தேர்வு மையத்திற்கு வர தொடங்கி இருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.